ஆதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அரசர் குலத்திலே உதித்து பெரிய சாம்ராஜ்யங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த குலசேகர ஆழ்வாருக்கு அந்த அரச பொறுப்பிலே மனம் செல்லவில்லை. அவர் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே என்றும் அவனுடைய அடியார்களோடு இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே என்று கொலோ இருக்குநாளே என்று அடியார்களோடு சேர வேண்டும் என்றும் தம்முடைய பாரிப்பை முதல் 2 திருமொழிகளிலே வெளியிட்டார். 3ஆம் திருமொழியிலே இந்த உலகத்தவர்களோடு எனக்கு எந்தவித சம்பந்தமும் வேண்டாம் என்றார். 4ஆம் திருமொழியிலே திருவேங்கடமலையிலே ஏதாவது ஒரு பிறவி பிறந்தாலும் போதும், தமக்கு இந்த உடல் பிறவி யான் வேண்டேன் என்று தெரிவித்தார். அந்த எம்பெருமானை தவிர தம் வேறு ஒருவருக்கும் ஆட்படாதிருக்கின்ற நிலைமையை திருவித்துவக்கோடு எம்பெருமான் விஷயமான பதிகத்திலே அனுபவித்தார். இப்படியெல்லாம் அவர் அனுபவித்திருக்க செய்தேயும் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம், அதாவது அந்த எம்பெருமானை சேவிக்கின்ற பேரு உடனே அவருக்கு கிடைக்காமையினாலோ என்னவோ அந்த எம்பெருமானிடத்திலேயே ஊடல் கொண்டு பேசுவது போல, பொய்க்கோபம் கொண்டு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாமல் யார் யாருக்கோ அனுகிரகம் பண்ணுகிறாய் போல இருக்கிறதே என்று அந்த எம்பெருமானையே பார்த்து கேட்பவர் போல பாசுரங்களை அருளிச் செய்கிறார். ஆனால் அந்த பாசுரங்களை நேரடியாக அருளிச் செய்யாமல் அந்யாபதேசத்தாலே, அதாவது தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு அந்த கோபிகையானவள் கண்ணபிரானை பார்த்து எனக்கு நீ அனுகிரகம் செய்யாமல் வேறு பல பெண்களுடன் நீ கூடியிருக்கிறாயே என்று கண்ணபிரானை பார்த்து ஒரு கோபிகை சொல்லுவது போல அந்த பாசுரங்களை அருளிச் செய்கிறார் குலசேகர ஆழ்வார். அதிலே முதல் 3 பாசுரங்களிலே அந்த கோபிகைகள் கண்ணபிரானிடத்திலே ஊடல் கொண்டு சொன்ன பாசுரங்கள், அதாவது கண்ணபிரான் யமுனா நதி கரையிலே வார்மணர் குன்றிலே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வராமல் போனது கண்டு கோபித்துக் கொண்டு சொன்ன ஒரு கோபிகை சொன்ன பாசுரம், இந்த கோபிகையை விட்டு கீழேகத்து தயிர்கடையக் கண்டு அங்கே இருக்கிற ஒரு பெண் பிள்ளையினிடத்திலே சென்ற கண்ணபிரானுடைய அந்த செயலை கண்டு கோபித்துக் கொண்ட கோபிகை அவள் சொன்ன பாசுரம் என்று இப்படி சில பாசுரங்களை அருளிச் செய்தவர். அடுத்தபடியாக 4ஆம் பாசுரத்திலே அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பா, சிறிய வயதிலேயே நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய தாய் உனக்கு முலைப்பால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற பொழுது அவளை விட்டு வேறொரு பேயினிடத்திலே என்றோ முலைப்பால் உண்டாய், அதுபோல உன்னிடத்திலே ஆசை கொண்டு நான் இருக்கிற பொழுது என்னை விட்டு நீ எங்கேயோ செல்லுகிறாயே என்று ஒரு கோபிகை சொல்லுவது போல ஒரு பாசுரத்தை அருளிச் செய்கிறார். தாய்முலைப்பாலிலமுதிருக்க தவண்டு தளர்நட இட்டு சென்னே பேய்முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தனென்னே பிரரேசனின் நாய் ஆய்மிகு காதலோடு யார் இறப்ப யான் விடவந்தயன் தோதியோடே நீ மிகு போகத்தன் புகந்தாய் அதோவன் கோரம்பு கேட்க வந்தே. தாய் முலைப்பாலில் அமுதிருக்க, உனக்கு முலைப்பால் கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய தாயானவள் அவள் என்ன செய்கிறாள், காத்துக்கொண்டு இருக்கிறாள். ஐயோ, இன்னும் என்னுடைய குழந்தை இன்னும் பாலை பருகவில்லையே என்று. ஆனால் நீ என்ன செய்தாய், தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று உன்னுடைய குழந்தை பருவத்திற்கு சேர நீ தவழ்ந்து சென்றாய். இன்னும் பாலை உடனே உண்ண வேணும் என்கிற அந்த வேகத்தின் காரணமாக எழுந்து தளர் நடையிட்டு என்று தளர் நடையிட்டு சென்று நீ என்ன செய்தாய், பேய்முலைவாய் வைத்து என்று பேயான பூத்தனை அவள் தாய் வேஷம் கொண்டு வந்தாள் அல்லவா, அவளுடைய ஸ்தனங்களிலே வாயை வைத்து நஞ்சை உண்டு. ஆனால் உண்மையாக பாலா கொடுத்தாள் அவள், உனக்கு நஞ்சை என்றோ கொடுத்தாள். அந்த நஞ்சை உண்டு பித்தன் என்றே பிரரேச நின்றாய், எல்லோரும் உன்னை பித்தன் என்று ஏசும்படியாக வென்றோ நின்றாய். உனக்கு பால் கொடுப்பதற்கு ஆசையோடு உன்னுடைய தாய் காத்திருக்க அவளை விட்டு நீ ஒரு பேயினிடத்திலே என்றோ பால் உண்டாய். இப்படிப்பட்ட பித்தன் உண்டோ லோகத்திலே என்று நினைக்கும்படியாக நின்றாய். இது உனக்கு ரொம்ப பொருத்தமான விஷயம்தான். ஏனென்றால் ஆய்மிகு காதலோடு யான் இருப்பா, இங்கு உன்னிடத்திலே மிகுந்த காதலோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் கூட வேண்டும், உன்னை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசையோடு நான் இருக்கிற பொழுது நீ என்ன செய்தாய், என்னை விட்டாய். எப்படி யசோதையை விட்டு பூத்தனிடத்திலே சென்றாயோ அதுபோல என்னை விட்டு நீ என்ன செய்தாய், யான் விட வந்தயன் தூதியோடே நீ மிகு போகத்தை நன்குகந்தாய்.
உன்னிடத்திலே நான் ஒருத்தியை தூது அனுப்பினேன், என்னுடைய நிலைமையை போய் சொல்லட்டும் என்று, இப்படி உனக்காகத்தான் அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள், உடனே நீ வந்து அனுகிரகம் செய் என்று சொல்லுவதற்காக என்னிடத்திலிருந்து ஒரு நான் தூதை அனுப்பினேன். ஆனால் நீ என்ன செய்தாய் என்றால், என்னை விட்டு அந்த தூதியோடு கலந்தாய் என்று, தூது வந்த அந்த பெண்ணோடன்றோ நீ கலந்து விட்டாய். இதுதான் உன்னுடைய கோரம்பு. கோரம்பு என்னால் என்ன? உன்னுடைய தீம்பு, இதே விஷமம் உனக்கு இப்படியே பழகிவிட்டது. ஆக நான் இருக்கிற பொழுது யாரோ ஒருத்தினிடத்திலே போய் நீ கலக்கராயே என்று மிகவும் பிரணயத்தோடு ஊடல் கொண்டு ஒரு கோபிகை சொல்லுகிறாள். அதாவது இதனுடைய உட்கருத்தாக நாம் என்ன கொள்ளலாம் என்றால், எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று பாரிப்போடு என்று கொலோ கண்குளிர காணுநாளே என்று குலசேகர ஆழ்வார் இவர் பெரும் பாரிப்போடு இருக்கிற பொழுது இவருக்கு அந்த காட்சியை கொடுக்காமல் இவரால் அனுப்பி வைக்கப்பட்டவருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தான் என்றால் அது எப்படி வெளிப்படுத்துவது? அதை இப்படி அந்யாபதேசத்தாலே குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தபடியாக அந்த பாசுரம், 5வது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படி என்னை விட்டு நீ அகன்று சென்று விட்டாயே என்று, இப்படி உன்னை நினைத்தே நான் இங்கே இருக்கிற பொழுது என்ன செய்தாய்? இன்னனை மேலிட்டு அகன்று நீ போய் யாரோ ஒருவரோடு அணைந்து வந்தாய், எற்றுக்கு என்பக்கல் நீ வந்தாய் என்று மற்றொரு கோபிகை சொல்லுவதாக அப்படி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இன்னொத்தன் உன்னிடையாளைக் கொண்டு வீங்கிருள்வா எந்தன் வீதியூடே பொன்னொத்தவாட குக்கூடலிட்டு போகுன்ன போது நான் கண்டு நின்றேன். கண்ணத்தவளனே கண்ணாலிட்டு கைவிடைக்கென்னதும் கண்டே நின்றேன். என்னை கவல வெட்டெங்கு வந்தாய், என்னவங்கே நட நம்பினியே. கண்ணபிரான் இவளை அனுகிரகம் செய்வதாக ஒரு கோபிகையை சொல்லி இருந்தான். ஆனால் என்ன செய்தான்? மின்னொத்தன் உன்னிடையா ஆளைக் கொண்டு, மின் போன்ற மெல்லிய இடையை உடையவளாம் ஒரு பெண் பிள்ளை, அவளைக் கொண்டு வீங்கிருள்வாய், வீங்கிருள்வாய் என்னால் மிகவும் இருளிலே, அப்படிப்பட்ட இருளிலே அவளை அழைத்து செல்லுகிறான். ஆனால் இருளிலே அழைத்து செல்லுகிற பொழுது தெரியாமல் அழைத்து செல்லக்கூடாதா? அப்படி செல்லாமல் என்ன செய்தான்? பொன்னொத்தவாடை குக்கூடலிட்டு, நன்றாக பளபளவென்று மின்னுகின்ற தங்கம் போல இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரமாம், ஒரு ஆடையாம், அதை குக்கூடலிட்டு என்றால் முட்டாக்கிட்டு கொண்டு என்று சொல்லுகிறார். அதாவது தானும் அவளும் செல்வது ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக பொன்னொத்தவாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன். அப்படி நீ அவளை அழைத்துக் கொண்டு போகிற பொழுது நான் பார்த்து விட்டேன் என்கிறாள். இப்படி நான் என்ன செய்வது? எனக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அப்படி மற்றொருத்தி அழைத்துக் கொண்டு சென்றாய், ஆனாலும் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிறாளாம். போகின்ற போது நான் கண்டு நின்றேன். ஆனால் அதோடு நின்றாயா? அவளை அழைத்துக் கொண்டு செல்லுகிற பொழுதே மற்றொரு கோபிகை அங்கே கண்ணுற்றாள் உனக்கு. நீ என்ன செய்தாய் என்னால், இவளை அழைத்துச் செல்லுகிறோமே என்ற வெட்கம் கூட இல்லாமல் அந்த பெண்ணை பார்த்து கைவிழிக்கின்றதும் கண்ணே நின்றேன். அப்படி கண்ணுற்று அவளை நீ கண்ணாலிட்டு அவளுக்கு கஞ்சாடை காட்டி கைவிழிக்கின்றதும் நான் கண்டு நின்றேன் என்று சொல்லுகிறாள். இப்படியெல்லாம் செய்கின்றாய் நீ, என்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய்? அவளையும் விட்டு எதற்காக என்னிடத்திலே நீ வந்தாய்? இன்னம் அங்கே நட நம்பினியே, இன்னும் அவர்களிடத்திலேயே நீ செல்லலாமே, எதற்காக நீ என்னிடத்திலே வந்தாய் என்கிறாள். அதாவது எம்பெருமான் தனக்கு அருள் செய்யாமல் மற்றவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறான் என்று உலகத்திலே எல்லாரும் நினைப்பது இயல்பு. அவர்கள் நாம் எம்பெருமானிடத்திலே எவ்வளவு பிரீத்தி வைத்திருக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த எம்பெருமான் தன்னுடைய அருளாகிற உயர்ந்த பேற்றை அருள் புரியவில்லையே, மற்றவர்களுக்கே அருள் புரிகிறானே என்று இப்படி நினைக்கிறது உண்டு. ஒருவேளை குலசேகர ஆழ்வாரும் அப்படித்தான் இங்கே நினைக்கிறாரோ என்னமோ. இவருக்கு பெரிய அரசாளும் பொறுப்பை அளித்துவிட்டு நீர் இதை ஆண்டு கொண்டரும் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களெல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கும்படி செய்திருக்கிறான் என்று குலசேகர ஆழ்வார் தம்முடைய நெஞ்சத்திற்குள்ளே நினைத்திருப்பார் போலும். ஆகினாலே இப்படி என்னை விட்டு நீ அவர்களுக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறாயே என்று கேட்பவர் போல அதை அந்யாபதேசத்திலே வைத்து என்ன செய்கிறார் என்னால், கண்ணபிரான் இந்த கோபிகைகளிடத்திலே இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறான். என்ன செய்கிறான் என்றால், அவர்களிலே ஒருவனுக்கு அருள் செய்பவன் போல அப்படி சொல்லிவிட்டு, ஆனால் அவளை விட்டு
மற்றொருத்தியை ஏகாந்தமாக தன்னுடைய பொன்னுத்த ஆடையாலே அப்படி குக்கூடலிட்டு முட்டாக்கிட்டு கொண்டு அவளை அழைத்து செல்லுகிறான். அப்படி அழைத்து செல்லுகிற காலத்திலேயும் எதிரிலே வந்த மற்றொருத்தி அவளுக்கு என்ன செய்கிறான் என்னால், கண்ணொத்தவளை நீ கண்ணாலிட்டு நீ என்ன செய்கிறாய், கை வெளிக்கின்னதும் கண்டேன் என்றேன். அவளுக்கு கையாலே அழைக்கின்றாய், இப்படியெல்லாம் நீ செய்கிறாய், நீ அவர்களிடத்திலே செல், எதற்காக என்னிடத்திலே வருகிறாய் என்று இப்படி ஊடல் கொண்டு சொல்லுவதாக இந்த 5வது பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆஹா, இத்தனை பாசுரங்களிலேயும் குலசேகர ஆழ்வார் அந்த எம்பெருமான் இப்படியெல்லாம் செய்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் எப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற அந்த உறவை நினைத்து இதை நாம் கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகவும் தாழ்ந்ததான அந்த உறவை நினைத்து நாம் நினைக்க கூடாது. அப்படி பரமாத்மாவானவன் எந்த சமயத்திலே யாருக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி அவன் எம் ஏழையேவ விருணுத்தே தேனலப்யா என்று உபனிஷத்துக்கள் சொன்னபடி தானே தன்னுடைய விருப்பத்தாலே சிலருக்கு அனுகிரகம் செய்கிறான். அப்படி செய்கின்ற பொழுதோ தனக்கும் அப்படி செய்யவில்லையே என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டாலும் கூட அதை மிக அழகாக குலசேகர ஆழ்வார் இப்படி அந்த பிரணயரோகத்தாலே ஒரு பெண் பிள்ளை வெளிப்படுத்துவது போல மிக அழகாக இங்கே வெளிப்படுத்துகிறார். இதே போன்ற அனுபவத்தை நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் கூட தத்தம் பதிகங்களிலே காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மாழ்வார் வேய்மறு தோழினை என்கிற ஒரு திருவாய் மொழியிலே மிக அற்புதமாக அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகந்தது எதுவோ அதைத்தான் அவன் செய்ய வேண்டும் என்று அந்த அர்த்தத்தையும் இதே போன்ற பாசுரங்களாலே காட்டுகிறார். இப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம், அதாவது ஊடல் கொண்டு பேசுகின்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.